ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் தாங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இது கூடவே பச்சரிசி ஊற வச்சுருந்தாங்க, அதையும் காய வச்சு ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைக்க போகிறாங்க. இதெல்லாம் எப்படி ஊற வச்சு காய வச்சு அரைக்கிறேன் அப்படின்றது தான் பார்க்கலாம். பச்சரிசி மாவு வந்து நம்ம ஒரு மூட்டை அரைச்சி வச்சிங்கன்னா அப்பப்போ முறுக்கு அதிரசம் அதுபோல் பலகாரமெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கொழுக்கட்டை கூட செய்யலாம் இதை வச்சுங்க. ரொம்ப நிறைய வகையான பலகாரமெல்லாம் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதுக்கு மாவு நான் எப்பயுமே 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இது போல் நல்லா ஆற வச்சு காய வச்சு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். கடாய் வச்சுக்கிறாங்க. கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், தக்காளி வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது 2.5 கிலோ சிக்கனுங்க. கோழிக்கறி எடுத்துன்னு வந்துக்கிறாங்கங்க. அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. அதை கழுவி வச்சுக்கிறாங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கலாங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். உண்மையிலே இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். பக்கத்தில் பாருங்கள், அரிசி வேகுதுங்க. சாதத்துக்கு களியும் செய்ய போகிறோம், அதனால் சாதம் கம்மியாகவே செஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் தண்ணியோடு சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துக்கிறதுனால அது திரும்ப உப்பு சேர்க்காதீங்க. இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மூடி வச்சுக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கல. பாருங்கள், சிக்கன்லேருந்தே எந்த அளவுக்கு தண்ணி வந்துக்குது. இதுவே நம்ம சரியாக போடும். நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து செய்ய போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதிலே பாதி அளவுக்கு கறி வெந்துட்டு இருக்குங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. எல்லாத்துக்கூடும் வச்சு சாப்பிட்லாங்க. சாதம், இட்லி, தோசை, களி, இது போல் சப்பாத்தி இது கூடலாம் கூட வச்சு சாப்பிட்லாம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அதுக்கப்புறமா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா களி செய்ய போகிறாங்க. அதுக்காக நொய் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். நொய் நல்லா வெந்தது மாவெல்லாம் கொட்டி மாவு வெந்ததுக்கு அப்புறமா களி கலர்னா சூப்பரான களி ரெடி. இன்றைக்கி வந்து நான் கோதுமை களி தாங்க கலர போகிறேன். சிக்கன்லேயே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணிக்குது. நம்ம தண்ணியே சேர்க்கல. நல்லா கொதித்து வந்ததும் சிக்கன் கிரேவி ரெடி. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. நிறைய மசாலா போடணும், தேங்காய் போடணும், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட களி செஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கோதுமை மாவு களி. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே சிக்கன் கிரேவிங்க. நம்ம செஞ்ச சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவிங்க. இது ஒரு நாள் எடுத்த வீடியோ. அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான்
காலையிலே ஊற வச்சுருந்தேங்க. காலையில் ஒரு 8 மணி போல் ஊற வச்சு சாயந்தரம் 3 மணி போல் தான் நான் ஆற வைக்கிறேங்க. இந்த போல் நல்லா ஊற வச்சு அரைக்கும்போது மாவு நல்லா நைஸாக வருங்க. நம்ம 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் நொய் நொய்யாக வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம பலகாரம் செய்யும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால ஒரு 6லேருந்து ஒரு 7 8 மணி நேரம் கூட ஊறினா ஒன்றும் தப்பு இல்லை. நான் கரண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக எங்கள் ஊரில் போயிடும் அப்படின்றதுனால வெள்ளடே நான் எடுத்துட்டேங்க. தண்ணி இது போல் வடிக்கிற கூடையில் கொட்டிட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அந்த மாதிரி கூடையில் கொட்டிட்டு நான் வெள்ளை துணியை விரித்து வச்சுக்கிறேன். அதில் அரிசியெல்லாம் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். உண்மையிலே இந்த மாவு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாவு செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு பிடிச்ச பலகாரத்தை நம்ம செஞ்சுக்கலாம். அதே போல் ரொம்ப காஞ்சிடக்கூடாதுங்க. மாவு கையில் பிடிச்சா 1 2 அரிசி கையில் ஒட்டணுங்க. அந்தளவுக்கு காயணுங்க. ரொம்ப காய வச்சுட்டா நல்லா கடுகடுன்னு போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி ரொம்ப அரிசி தாங்க செஞ்சுக்கிறேன். ரொம்ப அரிசி ஊற வச்சுக்கிறேங்க. அதனால 2 குண்டால் போட்டு நல்லா அலசணுங்க. நல்லா தண்ணி வெள்ளையாக்கணும் நம்ம கழுவும் போது. அந்த அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ அரிசியெல்லாம் நான் கொட்டிட்டேங்க. இப்போ நல்லா பளிச்சுன்னு நல்லா இது போல் நல்லா அரிசியை கலந்து விட்டுக்கலாம். இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். செஞ்சு வச்சுக்கணும்னா நம்ம எந்த பலகாரம் கொழுக்கட்டை தாங்க முக்கியமாக. இது கொழுக்கட்டைக்கோசரமே நான் இந்த அரிசியெல்லாம் நான் ஊற வச்சு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறது. எங்கள் வீட்டில் இருக்கிறான் பாருங்கள் எங்கள் பையன், அவனுக்கு நினச்ச நேரத்தில் கொழுக்கட்டை கேட்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சினோம்னா ஒரே 10 நிமிஷத்தில் பூர்ணம் ரெடி பண்ணால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசி இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னா நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ காயறதுக்கு சீக்கிரமாக காஞ்சிடும். மாவும் நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துடுவாங்க. ரொம்ப ஈரமாக எடுத்துன்னு போனோம்னா அது கொஞ்சம் சேமியா மாதிரி வந்துடுங்க. அந்த அளவுக்கு அரிசி நல்லா இருக்காது மாவு. இது போல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆனால் போதும். சூப்பராக அரிசி ஆறிடும். அதுக்கப்புறமா ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் அரைக்க வேண்டியது தான். ரைஸ் மில்லுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தோசை செஞ்சுக்கிறேன். தோசையும் கேபேஜ் கூட்டுங்க பருப்பெல்லாம் போட்டு செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சாப்பிட்டு எங்கள் பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு இப்போ ரைஸ் மில்லுக்கு தாங்க போகிறேன். உண்மையிலே மாவு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நைஸாக பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக, நம்ம நல்லா அரிசி கழுவுனோம்னா நல்லா ஒயிட்டாக வருங்க. இப்போ தோசையும் சுட்டுட்டு நானும் சாப்பிட்டு ரைஸ் மில்லுக்கு தான் போகிறோம். சூப்பரான தோசை கேபேஜ் பொரியலுங்க. பொரியல் கூட்டு எதுனாலையும் சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி 1 2 அரிசி கையில் ஒட்டணுங்க. எல்லா அரிசியும் ஒட்டக்கூடாது. ஈரப்பதம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம ஊற வச்சுருந்த குண்டாலே கொட்டி நம்ம எடுத்துன்னு போய் அரைக்க போகிறோம். பாருங்கள் சூப்பராக நானும் கொட்டி எடுத்து வச்சுட்டேன். இதை தூக்கின்னு போய் நம்ம அரைக்க போகிறோங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்தால் சூப்பரான பச்சரிசி மாவு ரெடி ஆகிடும். அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணுங்க. இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.